ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய்ந்த பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணியாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். காரத்துக்காக நம்ம வேறு எந்த மிளகாய் தூளுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் மட்டும்தான். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். 4லேருந்து 5 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. மசாலா அரைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கொத்து மல்லி இலை. இவ்வளோதாங்க இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா ஒரு 1 பாட் ரெசிபி மாதிரி தான். நான் குக்கர்லேயே செஞ்சு முடிக்க போகிறேன். அதனால் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் போதுமானதாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே எடுத்து வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 1 பாட் ரெசிபிங்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக இந்த குருமா செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு டோட்டலாகவே 10லேருந்து 15 நிமிஷம் தான் செலவாகும். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப மசிஞ்சு வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வெந்து வந்தாலே போதும். நம்ம குக்கரில் ஒன்றா வைக்கிறதுனால எல்லாமே சீக்கிரம் சூப்பராக வெந்துடும். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, ஊற வச்சு வச்சுருக்கிற பட்டாணி 2யுமே சேர்த்துக்க போகிறோம். இது கூட நீங்கள் கேரட், பீன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குக்கர்லேயே செய்கிறதுனால உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணியை தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்லேயே தேங்காய், பொட்டுக்கடலையெல்லாம் சொன்னேன். அதை வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 மூடி தேங்காய், அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு ஆல்ரெடி நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்துருக்குறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பொட்டுக்கடலை கூடவே ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா குருமா இன்னுமே க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற விழுதை நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். காய்கறிகள் கூட இந்த தேங்காய் கலவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
இந்த டைம்லையே நமக்கு உப்பு, காரம், தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால குருமா இன்னும் கொஞ்சமே திக்காகும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு இந்த பதத்தில் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு குருமா கலர் பெர்ஃபெக்டாக வரும். இப்போ குக்கர் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் அடங்கிருச்சு. குருமா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு கூட இந்த குருமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக மேலே மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லி இலை தூவும்போது இந்த குருமா ரொம்பவே மணமாக இருக்கும். பாருங்கள், சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி கூட தான் உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் நான் பூரி சுட்டு எடுத்துக்கிறேன். பூரி சுடுறப்ப எண்ணெய் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய வச்சு பூரிகளை நம்ம சேர்க்கும்போது பூரி நல்லாவே உப்பெல்லாம் மேலெழுந்து வரும். சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.